தந்தை மகன் தூய ஆவியாரின்
இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகத்திற்கே ஒரு பொன்னான நாளாக ஆண்டவர் என்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் இந்த மண்ணகத்திலே மனிதராக அவதரித்த நாளை நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மகிமையை துறந்து மனிதத்தை நேசிக்க பாலகன் இயேசு பிறந்தார். மனிதர்களை அன்பு செய்ய மனுக்குலத்தின் மீட்பராக கிறிஸ்து இன்றைக்கு பிறக்க இருக்கின்றார். அவருடைய பிறப்பு மனித குலத்திற்கே ஒரு பெரும் அதிசயம், அற்புதத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணுக்கு புலப்படாத பல உண்மைகளை கடவுள் சாதாரண எளிய மக்களாகி நமக்கு இன்றைக்கு அதை வெளிப்படுத்த இருக்கின்றார். மனிதர்கள் காண முடியாத ஒன்றை சராசரி மனிதன் காணக்கூடிய வகையிலே அவர் சிறுவராக தன்னை தாழ்த்தி ஒரு மனித நிலைக்கு அவர் இறங்கி வந்த ஒரு அற்புத விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி இருக்கின்றோம். கடவுளை கண்கூடாய் காணக்கூடிய வரத்தை ஆண்டவர் இந்த இரவிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். இருளில் வாழ்ந்த மக்களுக்கு பேரொழியை தரக்கூடிய ஒரு அற்புத விழா, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நம்பிக்கையின் நட்சத்திரமாக சுடர்விடும் ஒளியாக மனித குலத்தை மீட்க பாலகன் இயேசு பிறந்த நாளை இன்னும் சற்று நொடிகளிலே நாம் கொண்டாடி இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, கிறிஸ்து பிறக்கக்கூடிய விழாவை கொண்டாடுவதற்கு இந்த நல்ல இரவிலே நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஆண்டவரை உம்மை காணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று நாம் சொல்வோம். மனிதர்களை மனிதர்களாக நேசிக்க கடவுள் மனிதனாக மாறிய அற்புதத்தை இந்த உலகத்தில் நிகழ்த்தியதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். மனிதர்களை தன்னை போல் மாற்றுவதற்கு தானே மனிதனாக பிறந்த இயேசுடைய திருப்பாத சுவடுகளிலே நாம் பயணித்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னத கொடை அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அதை இரட்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு விழாவாக இந்த வருடம் நாம் இதை மாற்றுவோம். எனவே இந்த விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே மாட்சியை துறந்து மனிதத்தை நேசித்து மனிதத்தை அரவணைத்த கிறிஸ்துவை போல் நல்ல எண்ணம் கொண்ட மக்கள், அன்பு நிறைந்த மக்கள், மகிழ்ச்சியை பகிரக்கூடிய மக்கள், ஏழைகளை நேசிக்கக்கூடிய அற்புத குணத்தை பெறக்கூடிய வகையிலே இந்த பிறப்பு விழா நமக்கு அமைய இறைவனிடம் இந்த திருப்பலிலே நாம் கொண்டாடுவோம். My dear brothers and sisters in Christ, as we have gathered here to celebrate the incarnation of Christ, the eternal Son of the living God, today we see the greatness of God, how God comes to us in a most unexpected way. The things that which cannot be imagined by human, today God makes it possible for us to see God face to face. Our eyes are blessed to see the baby Jesus. Our ears are blessed to hear the words of Jesus. And that is Christmas all about for us. God coming in proximity to humanity. God is close to all of us. God is one with us. Is God Emmanuel living amidst people. Christmas is God with us. That is the great blessing the humanity can ever imagine. Every time we think of God, we always think God beyond the skies. But God is not beyond the skies, but rather He is within us, He is with us. That is the beauty of Christmas. And let us celebrate that God with us today. And let us rejoice that God is with us today, not only in times that we call Him, but every time, every moment, the Lord is present in our life. He is not going to abandon us. And that's the beauty what we have to believe in Christmas, that God started His journey with humanity today. As a man, as a son of Mary, He is with us till the end of our life. Not only till the end of the earthly life, but till the end, that one day we meet Him in heavenly glory. Let us
be close to each other. This is what Christmas bringing message for us. As God is close with us, let us also show our togetherness and closeness with people whom we love. At the same time, people who are in need of our love and care. இத்திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க கடவுள் அமைத்த இந்த அற்புத நாளிலே நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று கடவுளுக்கு விரோதமாக நாம் செய்த அனைத்து தவறுகளை இறைவனிடம் மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் கடமையில் தவறுகளால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என்பதும் பாவமே. ஆகையால் இப்போது நன்றியான புனித மரியாதை வானம் முதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவர்கள் எனக்காக வெளியில் வந்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களை கண்களை மூடி கரங்களை விடுத்து ஜபிப்போம். பாதக நேசு நம்ம மத்தியிலே பிறந்த அந்த நொடியை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து ஜபிப்போம். அற்புத குழந்தை இயேசுவை எங்கள் நடுவிலே மனித உருவெடுத்த ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நீர் இந்த மண்டலத்திலே அவதரித்த இந்த நாளை நாங்கள் எண்ணி மகிழ்ந்து நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுரூபத்தை ஆசீர்வதித்து புனிதப்படும் இதை புனிதத்தில் வைத்து நாங்கள் காணுகின்ற பொழுது கடவுளுடைய மாட்சிகளை நாங்களும் பங்கு கொள்ள கடவுள் எங்களை அழைத்தார் என்பதை நினைவு கூற எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். Oh
ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டதோறும் எங்கள் மீட்பை எதிர்நோக்கம் செய்வதால் எங்களை மகிழ்கின்றேன். இவ்வாறும் ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் எதிர்நோக்கின்ற நாங்கள் நடுவராக அவரை நம்பிக்கையுடன் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியல் ஒன்றையும் இறைவனாய் என்றென்றும் வாழ ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். First reading, a reading from the book of Isaiah. For Zion's sake, I will not keep silent, and for Jerusalem's sake, I will not rest, until her vindication comes forth as brightness, and her salvation as a burning torch. The nations shall see your vindication, and all the kings your glory. You shall be called by a new name, which the mouth of the Lord will give. You shall be a crown of beauty in the hand of the Lord, and a royal diadem in the hand of God. You shall no more be termed forsaken, and your land shall no more be termed desolate. But you shall be called, my delight is in her, and your land married. For the Lord delights in you, and your land shall be married. For as a young man marries a virgin, you shall your sons marry you. And as the bridegroom rejoices over the bride, so shall your God rejoice over you. The word of the Lord.
இரண்டாம் வாசகம். தாவீதின் மகனான கிறிஸ்துவை பற்றி பவுலின் சான்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது: இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களிடமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமீன் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
வாசகம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஊட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவார். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. My dear friends in Christ Jesus, the famous father of the church, Saint Irenaeus, would say incarnation, birth of Christ, is nothing but an event where God becomes man to make man like God. God becomes man, or God became man so that He could make men to become like God. Of course, the women and children also are in it. The humanity would be transformed and the humanity would be divinized to that divine nature. This is what incarnation is all about. When we look at the person of Jesus, Jesus had two natures, just like a coin which has two sides. Jesus had a human nature and a divine nature, but both were it was synchronized in such a way that both were exhibited to us. And we, though we are humans, through this feast of incarnation, we are invited to become like God. This is all about the feast of Christmas. My dear friends, as we have traveled through this year, a year which would be a memorable one, which we would never forget in our entire lifetime because of how this year has been. And some of us, for some, the year will be the thing that they would like to forget it as early as possible. Okay, there was something, a gap in between 2019 and 2021, so let us forget 2020. So this would be the mentality of people. Why? We all know it was a time of pandemic and a time of lockdown where a small virus, it deconstructed everything that we believed in. You know, most of us were stricken, were panic stricken. We had fear of death. We had a fear of uncertainty. We had a fear of being threatened. We didn't know what was our future like. We also thought whether 2020 is going to be the end of time. These kind of thoughts ran in our minds. And not only that, we lost many things. We lost our dear and dear ones.
We lost our faith. Is God still alive? Is God still alive? It's a question that we all came to. We had this, all the trust and faith that we believed in were all put into a question mark. And we also lost our jobs. Many of the working people lost their jobs, and especially for our people, the local community, many thousands were traveling to Bangalore for work, but they had no means to travel, and as a result, many lost their livelihood. When they lost their livelihood, all their faith was also shattered. And not only that, we also got into a kind of addiction of lethargy. We became lethargic, we became lazy. We were not ready to do any kind of work and kind of procrastination, postponing things to do, a kind of desperation, a kind of frustration, and what not we could add on to this list. Individually, we know how personally we went through this year. And at this time, as we come to the end of this year and as we come to celebrate the feast of Christmas, what does this feast tell us? What does this feast give us today? The feast of Christmas, as we celebrate it as the birth of our Messiah, birth of God amidst us, for one purpose, to redeem us, to make us like Him, to make us like God. So what does He give us? He gives us three things today. And we all know the first thing is joy. Jesus, the child Jesus in the manger is the giver of joy. Is a giver of joy. Why? Because throughout the year we were sorrowful. We were sorrowful for many things, for the kind of things that we faced. The same mentality was with the people of Israel. People of Israel also had lost their joy because they were looking for a Messiah, but yet they were still and always ruled by foreigners. And they never settled in their promised land for a period of time. And their joy was always questioned. Even at the time of birth of Jesus, the Romans were ruling over the people of Judah. The Israelites were under the Roman reign. So at this time, they were looking out for joy, and joy came in the person of Jesus. And that is why at the birth of Jesus, the angels sang the hymn of glory. The shepherds rejoiced and danced. And the whole of mankind were joyful because they got the redemption in the person of Jesus Christ. And that is why every Christmas we sing, joy to the world, the Lord has come. Let earth receive its King. It's joy to the whole world, not to a particular community, but to all. And today, the same joy is given to us. No matter what we are undergoing in our life, in our personal life, in our family life, in our workplace, in the society at large, Christ becomes the symbol of joy. As we once again celebrate this feast, Christ says, I am going to give you that joy. And this joy would push all the pessimism, push all the sorrow, push all the sadness that we are inflicted with. Jesus, the giver of joy. And the second thing is, Jesus, the infant Jesus in the manger, is also the giver of hope. Giver of hope. How many of us, when this pandemic broke out, how many of us thought that we are going to see this next year? We were so afraid. We never wanted to come out of our house. We had become like tortoise in its own shell. We never wanted to put ourselves into a situation where we are threatened, where we become vulnerable to a small virus. But yet, this feast tells us that Christ gives us that hope. We had become hopeless because we had lost many things. We had lost our lives, we had lost our dear ones, we had lost our livelihood, we had lost our jobs, we had lost the belief that we had. We had lost the faith in God. But here comes Jesus to tell, I'm going to give you the hope. The same thing was with the Israelites. They had lost, when they were in Babylon, when they were in Assyria, they had lost hope that they would return to their motherland. They would return to their homeland where they can worship, where they can live as a free nation. But yet, God promised a Messiah, and the Messiah came to
to the world, and thus a sign of redemption for them, a sign of hope for them. The same hope is given to us as we celebrate this feast of Christmas. And that is what promised to Isaiah. For to us a child is born, a Savior is born to us. He is a wonderful counselor, mighty God, Prince of Peace, everlasting King. The promise is given to us, and the giver of joy and hope is going to be born in our lives today. And this child is Emmanuel. God is with us. And when he says, I am there with you, no matter what struggles you undergo, no matter what pain you undergo, no matter what situation, hopelessness you undergo, I am there with you. This is the promise that the infant child gives us. God is with you and with me. And we need to realize that this God traveled to us throughout this year, throughout this pandemic, throughout the losses that we had, throughout the pains that we underwent, throughout the struggles that we underwent. He traveled with us. He knows that we underwent the pain because He is Emmanuel, God with us. And He continues to say, I am there with you, do not lose your hope. And finally, the child Jesus in the manger is also a giver of love. The giver of love. Creation was the outpouring of God's love. And so was the redemption, outpouring of God's love. And that is what we read in John chapter 3 verse 16. For God so loved the world that He gave His only Son, so that whoever believes in Him may have eternal life and may not perish. Incarnation is the expression of God's love. That Christ was born to us because God loved us. He loved us so much that He sent His only Son to die for us. And we know during this pandemic, though we were struggling, we were suffering, yet we also experienced love. Love of numerous people. Love of the COVID warriors who came out, who stood for us, the policemen, the police personnel, the medical personnel, and common people at large who contributed to help people, where love became one thing in common. No matter what religion we were belonging to, no matter what countries we were belonging to, no matter what state, what caste, what creed, nothing separated us but love united us. And that was Christmas for us. And that is the same love that God is giving us today. He is the giver of love. And we who receive these three gifts of hope, love, and also joy are called to become dispensers of joy, hope, and love to our fellow human beings. And that makes our Christmas more meaningful. So, my dear friends, as we celebrate this Christmas and as we participate in this Holy Mass, let us ask God to give us this grace to become His instruments where we could also receive the joy, hope, and love from Him, and also we could become the dispensers of joy, hope, and love to our families, to our society, to our parents, and the society at large, where we become another Christ, we become an alter Christus this Christmas. Because when Christ is born in our hearts, we cannot be somebody else, we cannot be our individual person, but we become Christ Himself. So let us pray for these graces. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே சுகர் கூட நான் அதாவது சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கொண்டாட இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். இந்த கொண்டாட்டத்திற்காக இறைவனுக்கு நாம் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டும். அதானே நாம் ஜோர கை தட்டணுமா கடவுளுக்கு? ஏன்னா நம்ம ஈஸ்டரே கிடைக்க போனேன், ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ண வாய்ப்பு கிடையாது, பல மாசம் பூசையும் கிடையாது. கிறிஸ்துமஸ் அது கொண்டாட முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கிற கடவுள் நமக்கு இந்த திருப்பலியை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஜோரசன் பிரைஸ் தி லார்ட். அனைவரும் கரங்களை தட்டி குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்லணும். இதுதான் கேட்ட குழந்தை இயேசு குழந்தை தட்டுவீங்க, ஜோரம் தட்டுங்க.
அன்பார்ந்தவர்களே, உங்களை பார்க்கும்போது அந்த பயத்தோடு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே நாம் எல்லாம் கூடி ஆலயத்திலே திருப்பள்ளியே, அதிலும் ஞாயிறு திருப்பள்ளிகள் கூட இல்லாத நிலையில் இருந்த காலகட்டத்தில் கடவுள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அதற்கு இறைவன் என்றைக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் விழா என்பதை மிக அழகாக இந்த வருடத்தை ஒட்டி அவர் தந்தை மிக அழகாக சொன்னார். இந்த கோவிட் காலகட்டத்தில் எதெல்லாம் நாம் இழந்தோம், ஆனால் இயேசுவின் பிறப்பிலே அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு நாம் மறக்கவே வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் நம்முடைய உள்ளம் இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், அச்சப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்ற அழகான செய்தியை அவர் தந்தை ஆங்கிலத்தில் நமக்கு எடுத்துரைத்தார். கிறிஸ்துமஸ் விழா என்பது என்ன? கடவுள் மனிதனை தேடி வந்த ஒரு அற்புத விழா. கிறிஸ்துமஸ் என்பது மனிதர்களை தன்னை போல் தெய்வங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கடவுள் அவதரித்த ஒரு அற்புத விழாவை கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே கிறிஸ்துமஸ் என்பது மக்களை பாவங்களிலிருந்து மீட்க ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு நாள். The fulfillment of the promise of God. கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதன் வழியாக ஆபிரகாம் மற்றும் அவர்களுடைய சந்ததியர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கு அவர் நிறைவேற்றினார். 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுள் அதை நிறைவேற்றிவிட்டார். வாக்கு மாறாத இறைவன் என்பதை நிறுவனத்தை காட்டிய ஒரு அற்புத விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். ஆக கடவுளுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். வீணாக்கத்திலே இந்த ப்ராமிஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வாக்குறுதிகளை நாம் நம்ப வேண்டும். காரணம், வாக்கு மாறாத இறைவன் வாக்கு மறுவாக்கி நாம் மத்தியில் வாழ தன் மகனை அன்புடைய ஒரு ஆனந்த விழாவாக இதை நாம் கொண்டாடுகிறோம். ஆக கிறிஸ்துமஸ் என்பது கொண்டாட்டத்தோடு நின்று விடாமல் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விழாவாக பார்க்கணும். கடவுள் என் மீட்புக்காக ஒருவரை தன் மகனை அனுப்ப போகின்றார் என்று சொன்னதை செய்த இறைவன், வாக்கு மாறாத இறைவன் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் விழா இயேசுவோட பிறப்பு நமக்கு சொல்கிறது. வெறும் வார்த்தையாக இருந்தவரை அந்த வாக்கினுடைய தன்மையை படைப்பினுடைய எல்லா காட்சிகளிலும் அல்ல அனைத்திலும் அந்த வாக்கை வைத்து உருவாக்கிய இறைவன் இதோ தான் படைத்த ஒரு மனிதனை போல் அந்த வாக்கை மனு உருவாக்க மாற்றிய ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்திய அப்போது இரவிலே நாம் கூட இருக்கின்றோம். எனவே சகோதர சகோதரிகளை, இறைவனுக்கு கோடி நன்றி சொல்லக்கூடிய கடமை நமக்கு உண்டு. ஆண்டவரே, எனக்காகவும் மகனை நீர் அனுப்பினீர், மனிதர்களை மீட்பதற்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நீர் காப்பாற்றினீர். இதோ எங்களோடு வாழ்வதற்கு கடவுளாகிய உன் மகனே எங்களுக்கு மனிதனாக மாற்றி கொடுத்தீர். இதோ உங்களுக்கு நன்றி சொல்லவும் என்ற நன்றி உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் செய்தியாக வருவோம். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்ன சொல்கிறது? அதிலிருந்து 2020ஆம் ஆண்டு நமக்கு கடவுள் என்ன சொல்கின்றார் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தான் நாட்டிலே காலன் என்ற ஒரு இடத்தினுடைய மன்னர் இப்ராஹிம் என்ற ஒரு மன்னர் செல்வத்திலே அதிகமாக செல்வத்தை சேகரித்து ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். உலக செல்வத்தினுடைய உச்சத்திலே தன்னுடைய செல்வாக்கு இருக்க வேண்டும் என்பதை ஆசையோடு அனைத்தையும் செல்வத்தில் உச்சகட்டத்திலே வாழ்ந்தார். ஆக பணத்திலும் செல்வத்திலும் ஆடம்பரத்திலும் அதிகமாக வாழ்ந்த இந்த இப்ராஹிம் என்ற மன்னர் ஆன்மீகத்தையும் தேட வேண்டும், ஆன்மீகத்தையும் நாம் தேட வேண்டும், கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உதிக்கிறது. ஆக கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மாலைகளில் அவர் தியானித்துக் கொண்டு வருகின்றார். ஒரு நாள் ஒரு இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆழமான தூக்கம், நல்லா தூங்குகிற நேரத்தில் அவர்
அவருடைய மாலையிலே அவருடைய படுக்கை அறைக்கு மேலே யாரோ திடீர்னு குச்ச மாதிரி ஒரு சத்தம். அலறு போயாச்சு ஏசுற யாரோ கூட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அலறு சுத்தத்தில் ஏசிட்டு யாருக்காக என்னுடைய மாலையினுடைய யார் இருக்கிறது என்று சத்தத்தோடு கேட்கின்றார். அப்போது அந்த மாலை அவருடைய அறைக்கு மேலே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, நான் உன்னுடைய நண்பன் தான், பயப்படாதே. அப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், தூங்கிருக்கிற டைம்ல என்ன டிஸ்டர்ப் நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். அப்போ அந்த நண்பன் சொல்லியிருந்தார், என்னுடைய ஒட்டகம் காணாத போயிடுச்சு, அதை தேடி இருக்கிறேன்னு சொன்னாங்க. யாரும் ஒட்டகம் மாலை மேல இருக்கணும். ஆனா மன்னன் சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாள் ஒட்டகத்தை போயிட்டு என்னுடைய மாலைகளை தேடி இருக்கிறேன், ஒட்டகம் எங்க அது கீழே இருந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நண்பன் சொல்லியிருந்தார், நீ மட்டும் கடவுளை வந்து ஆடம்பரமான மாலைகள், தங்க மெத்தையிலும் பட்டு துணிகளிலும் நீ கடவுளை தேடுவது முறையா, அது சரியா என்று அந்த நண்பன் கூரையிலிருந்து சொல்லியிருந்தார். இறைசுலமாக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சின்ன நிகழ்வு நமக்கு ஆழமான ஒரு செய்தியை தருகிறது. கடவுளை நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றோம்? Where do we search for God? கடவுளை எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வி இந்த ஒரு சம்பவம் நமக்கு சொல்கிறது. ஒட்டகத்தை கூரையின் மீது தேடக்கூடிய உலகத்தில் எந்த அறிவாளியாக இருப்பான் என்ற கேள்வி கேட்ட அந்த மன்னருக்கு அந்த நண்பன் சொன்ன கேள்வி இன்னொரு கேள்வி, நீர் மட்டும் கடவுளை ஆடம்பரமான செல்வத்திலும் தங்க மெத்தையிலும் பட்டு துணியிலும் நீ தேடுவது முறையா, அங்கே கடவுள் உனக்கு கிடைப்பாரா என்ற கேள்வி எல்லாருக்குமே கேட்கப்படுகிறது. தங்க மெத்தை யாருக்கும் கிடையாது, மாலையும் நமக்கு கிடையாது, அல்லது பட்டு ஆடை பட்டு போட வாழ்ந்துறீங்க உங்களை விட்டுருவாங்க. மற்ற ஆடம்பர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடத்துல நாம் நம்மை ஒப்பிட்டு நம்பலாம். ஆக இன்றைய நவீன வாழ்க்கையிலே கடவுளை நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றோம்? கடவுளை நாம் ஆலயத்தில் தேடுகின்றோம். ஒவ்வொருவரும் சில பேர் வந்து இது போறாங்க, நியூ ஹோலி லேண்ட் போவோம். எப்படியாவது ஹோலி லேண்ட் போயிட்டு ஆண்டு பிறந்த இடத்தை பார்க்கணும், நான் தான் ஆசைப்பட்டு போய் பார்க்கணும். அப்ப பல பேர் பார்ப்பார்கள். அதிகமான ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதுமாதிரி எல்லாம் கோயில்கள் டெக்கரேஷன் இருக்கும், எல்லாம் கிட்டத்தட்ட 2 வாரமா வாசலாம் டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. ஆடம்பரமான அழகான ஆலயங்களில் கடவுளை தேட முடியும். ஆலயங்கள் ஆலயம் கோயில் கோயிலா சுத்தி இருப்பாங்க. வருஷத்துக்கு வேளாங்கண்ணி போய் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. இப்படியெல்லாம் போய் கடவுளை தேடுவார்கள். கடவுளுடைய இடத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் எல்லாருக்கும் எங்களுடைய ஆசை. ஒவ்வொரு ஆலயமும் செல்ல வேண்டும். அதிலும் பெரிய ஆலயம் சொல்ல டிஸ்ட்ரிக்டாக போவோம், வேளாங்கண்ணிக்கு போவோம், அப்படி டோர்மண்டி பெரிய பெரிய இடங்களுக்கு வருஷம் போவோம். சில பேர் அந்த டைம்ல போவாங்க, சொந்த கோயில் வர மாட்டாங்க. ஆக இப்படியெல்லாம் கடவுளை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லது இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குது? கடவுள் இருக்கும் இடத்தில் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் சிலர் அந்த நம்பிக்கையை தவறான இடங்களில் வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய படிப்பின் மீது நம்பிக்கை வைப்பார்கள், தங்களுடைய பதவியின் மீது நம்பிக்கை வைப்பார்கள், தங்களுடைய பணத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள், தங்களுடைய செல்வாக்கின் மீது நம்பிக்கை வைப்பார்கள், அல்லது மக்களுடைய மனநிலையிலே அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள், அல்லது தன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இப்படி நம்பிக்கை பல இடங்களிலே நாம் வைக்கின்றோம். இறைவனிடத்திலே நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றதா? Do I really place my trust in God? கடவுளை எங்கே தேடுகின்றோம்? அந்த கடவுள் மீதான நம்பிக்கையை நாம் எங்கே வைத்திருக்கின்றோம் என்ற கேள்வி இந்த ஒரு சிறு கதை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் எங்கே இருக்கின்றார்? நீங்க கடவுளை என்ன சொல்றீங்க? எங்க ஆண்டவர் இருக்கின்றார் அப்படின்னு என்ன சொல்றீங்க? கோயில்ல இந்த கருடை போது அதற்கு ஆண்டவர் இருக்கின்றார், ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கின்றார், இந்த உலகத்தை கடந்த ஆண்டவர் இருக்கு, எல்லா இடமும் சொல்லுவோம். கடைசியில் என்ன சொன்னாங்க? நம்மளே நாம் மறந்துவோம். கடவுள் எங்கே இருக்கிறார்? எங்கள் உள்ளத்தில் இருக்கின்றார், அதை மறந்து விடுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆண்டவர் எங்கே இருக்கின்றார்? என் உள்ளத்தில் இருக்கின்றார் என்று சொல்வதற்கு நமக்கு சில பேர் தயக்கமாக இருக்கும். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், God Emmanuel என்று தந்தை சொன்னது போல் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். நீங்களாம்
கடவுள் எங்கே இருக்கின்றார்? கடவுள் எங்கே இருக்கின்றார்? மாஸ்க் கொஞ்சம் மாஸ்க் எடுத்து சொல்றீங்களா? கடவுள் எங்கே இருக்கின்றார்? உலகத்தில் இருக்கின்றார். இமானுவேல் என்றால் என்ன பொருள்? கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அது இன்னும் கொஞ்சம் பர்சனலா சொன்னா, கடவுள் என்னோடு இருக்கின்றார். சொல்லுங்க தைரியமா, கடவுள் எங்கே இருக்கின்றார்? கடவுள் என்னோடு இருக்கின்றார். இதுதான் கிறிஸ்து பிறப்பு. இந்த கிறிஸ்து விழாவிலே ஆழ்மா நம்பிக்கையோடு நாம் இருக்கிறது. கடவுள் எங்கே இருக்கின்றார்? அவர் என்னோடு இருக்கின்றார். He is with me. கடவுள் என்னோடு இருக்கின்றார், என்னுள் வாழ்கின்றார், என்னுள் வசிக்கின்றார், என்னோடு பயணிக்கின்றார். இதை தைரியமாக சொல்லக்கூடிய விழா தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. எத்தனையோ ஆண்டுகளாக இந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தார்கள். இஸ்ராயல் மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்தார். மேகத்தின் வழியாக தன் பிரசனத்தை காட்டினார், நெருப்பின் வழியாக தன்னுடைய பிரசனத்தை காண்பித்தார், மன்னாய் பொழிவதிலே தன்னுடைய பிரசனத்தை காண்பித்தார், மோசேயுடைய கோல் வழியாக தன்னுடைய பிரசனத்தை ஆண்டவர் காட்டினார். நற்கருணை அதாவது உடன்படிக்கையின் வேளையின் வழியாக இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பிரசனத்தை உணர்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றாரோ எந்த மனிதர்களும் உணரவில்லை. இயேசு பிறப்பதற்கு முன்பாக எப்பொழுது இயேசு பிறந்தார், அன்றிலிருந்து மனித குலமே தைரியமாக சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். காரணம், கடவுள் என்னோடு வாழ என்னை போல் அவர் மாறினார், என்னை போல் அவர் பிறந்தார். அதுதான் கடவுள் செய்த உலகத்திலே பெரிய ஒரு செயல். எல்லாம் அவதரித்தார்கள், அவர்களும் கடவுள் இயேசு கிறிஸ்து அவதரிக்கவில்லை. அவர் மனு உருவாகினார், அவர் மனிதனாக பிறந்தார். மனிதனை போல் அப்படி கிடையாது, மனிதனை போல் கிடையாது, மனிதனாக மாறினார். அதுதான் அற்புத கிறிஸ்துமஸ் விழாவுடைய பெருமை. ஆக கடவுளை நாம் பெருமையோடு சொல்லலாம். அவர் எங்களோடு வாழக்கூடிய கடவுள், எங்களுக்காக வந்த கடவுள், எங்களுடைய சுமைகளை தாங்கிய கடவுள், எங்களோட எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட கடவுள், எங்கள் துயரத்திலே எங்களுடைய கண்ணீரை துடைக்க வந்த கடவுள் என்று நாம் தோல் தட்டி பெருமை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விழா நமக்கு மிக முக்கியமான ஒரு விழா. எனவே மாணவ சகோதர சகோதரிகளே, கடவுளை எங்கே தேடுவது என்ற கேள்விக்கு இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும். அவர் யாருக்காக வந்தார் என்ற விடை நமக்கு தெரிந்தால் அவர் எங்கே இருக்கின்றார் என்பதை நமக்கு தெரியும். கரெக்டானே? அவர் யாருக்காக வந்தார் என்பதை அறிந்து கொண்டால் அவர் எங்கே தேடுவது என்பது நமக்கு மிக சுலபமாக மாறிவிடும். அவர் கடவுள் எங்கே இருக்கிறார், யாருக்காக வந்தார் என்ற கேள்வி கேட்கின்ற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14 வரக்கூடிய தொடர் வசனங்களில் படிக்கின்றோம். கடவுள் ஏழைகளுக்கு நற்செய்தி வழங்குகிறவர் வந்தார். கடவுள் இயேசு கிறிஸ்து நசரேத் ஊருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தொழுகை கூடத்திலே இறைவாக்கினாலே எசாயாவுடைய சுரத்தை எடுத்துக்கொண்டு அவர் படித்தார். நான் ஏழைகளுக்கு நற்செய்தியை கொடுக்க வந்தேன். கடவுள் முதல் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? ஏழைகளுக்கு நற்செய்தி கொடுக்க வந்தார். He came to proclaim the good news to the poor. ஏழைகளை நேசித்த கடவுள் இயேசு கிறிஸ்து. ஏழைகளுக்காக கடவுள் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நமக்கு நாம் பெருமை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் யாருக்காக வந்தார்? ஏழைகளுக்காக வந்தார். இங்க இருக்கக்கூடிய பலர் ஏழைகள். உலகத்திலே அதிகமானவர்கள் ஏழைகள். 80% உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏழ்மையில் வறுமையில் வாழக்கூடியவர்கள். பெரும்பாலான மக்களுக்காக கடவுள் மனிதனாக பிறந்தார். எதற்காக ஏழைகள் மத்தியில் வந்தார்? என்ன சொல்ல வந்தார்? அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல வந்தார், நல்ல செய்தியை சொல்ல வந்தார் வந்திருக்கிறார். ஏழைகளுக்கு கவலை உண்டு, கண்ணீர் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, வறுமை உண்டு, பட்டினி உண்டு, பசி உண்டு, இயலாமை உண்டு, இல்லாமை உண்டு, வெறுமை உண்டு. இப்படி நாம் அடிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தி என்ன சொல்கிறது? பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், ஏழைகள் நீங்கள் வருத்தப்படாதீர்கள். காரணம், உங்களை படைத்த கடவுள் உங்களுக்காக வந்திருக்கின்றார். ஏழைகளுக்கு நற்செய்தி கொடுக்க வந்தார். He has come to give good news. நல்ல செய்தி கொடுக்க வந்தார். என்னது நல்ல செய்தி? நான் உங்களை போல் ஒரு ஏழையை ஏற்றுக்கொண்டேன்.
என்னுடைய வறுமை எனக்கு தெரியும். உங்களுடைய பட்டினி என்ன அதை நான் அனுபவித்து இருக்கின்றேன். இயேசுவும் பட்டினியாக இருந்தார். உங்களுடைய இயலாமை நான் உணர்கின்றேன். உங்களுடைய கண்ணீரை நான் உணர்கின்றேன். உங்களுடைய கவலைகளை நான் அறிந்திருக்கின்றேன். உங்களுடைய துன்பங்களை நான் புரிந்து கொள்கின்றேன். இதுதான் கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய நற்செய்திகள். ஆக துன்பத்திலே கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய மகிழ்ந்து வாழுங்கள். ஆக ஏழைகளாக இருப்பதற்கு நாம் ஒரு வகையிலே பேறு பெற்றவர்கள். எல்லாரும் சொல்ற ஏழையாக இருக்கணும்னு யாரும் தலையெழுத்து கிடையாது, யாரும் ஆசை கிடையாது. ஆனால் நாம் இன்றைக்கு தைரியமாக சொல்லலாம், நான் ஏழ்மையாக இருப்பது எனக்கு ஆசீர்வாதமே. ஆக ஏழ்மை என்பது நமக்கு சாபம் அல்ல, ஏழ்மை என்பது நமக்கு வரம். இது சொல்ல எதற்காக கடவுள் என்னை போல் ஏழைகளை தான் அவர் ஏழையாக மாறினார். ஆக என்னோடு நேசிக்கக்கூடிய கடவுள் என்னை போல் ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். மாட்சிமையை தொடர்ந்து ஏழ்மையை அரவணைத்துக் கொண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், ஏழையின் உள்ளத்தோடு நீங்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள், காரணம் நீங்கள் விண்ணரசு உரியவர்கள். You belong to the kingdom of God. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த மடை பொழுவிலே இந்த beatitude ஆண்டவர் சொல்கிறார், blessed are the poor in spirit. ஏழையின் உள்ளத்தோடு அப்படின்னு என்ன அர்த்தம்? பொருள் வகையாக நாம் ஏழையாக இல்லை என்றாலும், உள்ளத்தில் நாம் ஏழையை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நமக்கு விண்ணகம் உண்டு. ஆக எல்லாருமே வறுமை நிலைமையில் அவசியம் கிடையாது. சம்பாதிக்க, உழைக்க, நல்ல நிலைமைக்கு வாங்க. ஆனால் உள்ளத்திலே ஆரம்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். உள்ளத்திலே ஆரம்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். உள்ளத்திலே செருப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏழைகள் மீது அன்பு காட்டுங்கள். ஏழைகளுக்கு கரிசனமாக இருங்கள். ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். விண்ணகம் உங்களுக்கு நிச்சயம் என்பதை இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நற்செய்தி. ஆக ஏழைகளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன? நீங்கள் வருத்தப்படாதீர்கள், என் வீட்டில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்பதை ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் வழியாக நமக்கு சொல்கின்றார். இரண்டாவது பாடல்களை ஆண்டவர் எதற்காக வந்தார் என்றால், சிறைப்பட்டவர்களை விடுவித்து வந்தார். சிறைப்பட்டவர்களை விடுவித்து வந்தார். இன்று எத்தனை பேர் ஜெயிலில் கிடையாது, ஆனால் நமக்குள்ளே சிறைகளை அடைத்துக் கொண்டு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் அல்லது சிறைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஃபெட்ரிக் நீட்சே என்ற ஒரு தத்துவ ஞானி சொல்கின்றார், மனிதன் சுதந்திரமாக பிறந்தான், ஆனால் அவன் வாழக்கூடிய இடத்திலே அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கின்றான். Man is free but he is bound by chain everywhere. கடவுள் நம்மை சுதந்திரமாக வாழ படைத்தார். ஆனால் எத்தனை பேர் பலவிதமான சிறைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். சந்தேகம் என்ற சிறைக்குள் நாம் இருக்கின்றோம். பொறாமை என்ற சிறைக்குள் நாம் இருக்கின்றோம். கெட்ட எண்ணம் போன்ற சிறைக்குள் நாம் இருக்கின்றோம். பிறருக்கு இல்லாத ஒரு சிறைக்குள் இருக்கின்றோம். பிறரை வஞ்சிக்கக்கூடிய சிறையில் இருக்கின்றோம். பழி ரத்தத்திற்கு ரத்தம் என்று பழிவாங்கக்கூடிய சிறையில் நாம் இருக்கின்றோம். இப்படி பலவிதமான அடிமைகளுக்கு நாம் சிறைப்பட்டு இருக்கின்றோம். ஆக ஆண்டவர் சொல்கின்றார், பாவம் செய்தவர்கள் எல்லாமே அடிமைகள் தான். ஆக பாவத்தில் விழுந்து நாம் அனைவரும் பாவ செயலுக்கு விழுந்தவர்கள் நாம் எல்லாரும் சிறையில் இருக்கக்கூடியவர்கள். ஆக நமக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கின்றார். ஆக இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி வெளிவர முடியும் என எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். எப்பவுமே நான் சந்தேகப்படுறேன், என் மனைவி நான் சந்தேகப்பட்டது, என் வீட்டுல சந்தோஷமே கிடையாது. எப்போ எங்களுக்கு விடுதலை காலம்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எப்பொழுது அந்த விடுதலை காலம்? எப்போது என் பிரச்சனை எல்லாம் தீரும்? எப்போது என்னுடைய தந்தைகள் எல்லாம் போகும்? எப்போது என் நிலைமை மாறும்? இப்படி நம்முடைய பழக்கங்களுக்கு நாமே அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே. ஆக எல்லாருக்கும் விடுதலை வாழ்வு தேவை. Everybody need to be set free. எப்படி ஒரு பறவை சிறகடித்து பறக்கின்றதோ அதே போல் நானும் உலகத்தில் சுதந்திரமாக பறக்க வேண்டும். அந்த நிலை, அந்த காலம் எப்போது வரும் என்று இயக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கின்றார். சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய நான் வந்திருக்கின்றேன். ஆக கடவுள் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய வந்திருக்கின்றார். அந்த நிலையில் நான் இருந்தால் எனக்கு ஆண்டவருடைய வருகை என்பது பெரும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய மீட்பர் வருகின்றார் என்றால் இந்த கிறிஸ்துவ எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விழாவாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நண்பர்களை கடவுள் சொல்கின்றார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்க நான் வந்தேன் என்று சொல்கின்றார். பார்வையில்லாதவர்களுக்கு பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுப்பதற்காக கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். நம்முடைய கெட்ட எண்ணம், நம்முடைய
நம்முடைய பழக்கங்கள் சில பேர் நம்முடைய கண்ணை மறைக்கின்றது. எத்தனை பேர் சொல்லுவோம், உன் பொறாம உன் கண்ணை மறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய கெட்ட எண்ணம் உன்னுடைய கண்ணை மறைக்கின்றது. கண்களிலிருந்தும் குருடர்களாக இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்து வந்திருக்கின்றார். அப்படி என்றால் நல்லதை பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு குணம். சில பேர் பாராட்டவும் மாட்டாங்க. எவ்வளவு நல்லது பண்ணாலும் அது ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பான். நீங்க நல்லது பேசினாலும் நல்லது செய்தாலும் உங்களிடம் குறை காணக்கூடியவர்கள் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களை பற்றி குரலை பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் எவ்வளவு நல்லது பண்றேன் அதை யாருக்கும் தெரிய மாட்டேன். ஒரு சின்ன தவறு சரி நல்ல பெருசு ஊதி பெருசாக்கி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை போகக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்று கவலையோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர். ஆக நாம் தேடி கண்டுபிடித்து குறைகளை காணக்கூடியவர்கள், பிறரை பற்றி உண்மை தெரியாமல் குரலை பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் பார்வையற்றவர்கள் இந்த சமுதாயத்தில். ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து வருகிறார். உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துருவுகளை எடுத்து நான் வந்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக இந்த கிறிஸ்துவின் விழா என்பது என்ன? நல்லதை பாராட்டுங்கள். அப்ரிஷியேட் தி குட் இன் அதர்ஸ். இயேசு கிறிஸ்து மனிதனுக்குள் எவ்வளவு குறைகள் இருந்தது. பொதுவாக சொல்கிறார், அடிமையின் நிலையில் இருந்த மனித குலத்திலே அடிமையாக மாறினார் என்று சொல்கிறார். ஆக அடிமையில் நாம் இருந்த பொழுதிலும் நம்மை மீட்டு அவர் தாழ்ந்து வருகின்றார். ஆக நமக்கும் இருக்கக்கூடிய குறைகளை கடவுளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆக இவ்வளவு குறைவுள்ள மனிதனிடம் நாம் எப்படி மனிதனை போல் இருக்க முடியும் என்று கடவுள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் கடவுள் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை காணாமல் அவனுக்குள் இருக்கக்கூடிய நன்மையை அதிகரிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். ஆக ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் பாருங்கள், நல்லதை மட்டும் பாராட்டுங்கள், நல்லதை ஆதரிங்கள், நல்லதை ஊக்குவியுங்கள். என்கரேஜ் குட் இன் அதர்ஸ், அப்ரிஷியேட் குட் இன் அதர்ஸ். இதை நாம் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக பொறாமை நம் கண்களை மறைக்காது, பேராசை நம்முடைய கண்களை மறைக்காது, நம்முடைய பாவங்கள் நம்முடைய கண்களை மறைக்காது, நம்முடைய சுயநலம் நம்முடைய கண்களை மறைக்காது, நம்முடைய தீய குணங்கள் நம்முடைய கண்களை மறைக்காது. காரணம், கடவுள் என் அகக்கண்களை திறந்து விட்டார். இருளில் இருந்த எனக்கு கடவுள் ஒளியை தந்திருக்கின்றார். பார்வையற்ற எனக்கு இதோ கிறிஸ்துவின் பிறப்பு என்பது எனக்கு வெளிச்சத்தை தருகிறது. இந்த கிறிஸ்துவின் விழா என்பது நல்லதை பாராட்ட வேண்டும், நல்லதை ஆதரிக்க வேண்டும், நல்லதை வளர்க்க வேண்டும், நல்லதை சொல்லுங்கள். பிறரை பற்றி புரளி பேசுவதை விட புரளி என்ன சொன்னாங்க, நல்ல புரளியாக சொல்லுங்கள். அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுங்கள், அவர்கள் நேர்மையாளர்கள் என்று சொல்லுங்கள். பிறரிடம் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் பார்க்கக்கூடிய குணத்தை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ பாவிகள் வந்தார்கள், பாவையும் வெவ்வேறாக பார்க்கக்கூடிய குணம் இயேசுவினுடைய குணம். ஆக குறைகளை காணாமல் குறைவுள்ள மனிதனிடம் இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் பார்த்து அவனுடைய நன்மையை பாராட்டி உயர்த்துகின்றார். உதாரணத்துக்கு சக்கரையுடைய வாழ்க்கை பாருங்கள். பாவம் செய்தார், மக்கள் இருந்தார்கள், இயேசு என்ன செய்தார்? மன்னித்தார். அந்த மன்னிப்பு அவருடைய உள்ளத்தை மாற்றியது. இயேசு அவருடைய நல்ல குணத்தை தொட்டார். 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் மாறினார். இதுதான் இயேசுடைய குணம். ஆக இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே நான் இதை இன்றைக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை செய்வதற்கு மட்டுமல்ல, நல்லதை செய்யக்கூடியவர்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். To see the people who are good apart from us. என்னை தவிர்த்து நல்லதை செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்க வேண்டும். ஆக நல்லதை பார்க்க இந்த விழா நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். கடைசியாக அன்பான சகோதர சகோதரிகளே, தாழ்த்தப்பட்டோரை அவர் விடுவிக்க வருகின்றார். கடவுளுடைய அருள்தரும் ஆண்டை அறிவித்து அவர் வந்திருக்கின்றார். ஆக இப்பொழுது கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று நமக்கு தெரியும். ஏழைகள் மத்தியிலே கடவுள் இருக்கின்றார், சிறைப்பட்டோர் மத்தியிலே கடவுள் இருக்கின்றார், தாழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய மனதிலே கடவுள் இருக்கின்றார். யாரெல்லாம் கடவுளுடைய பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்கள் மத்தியிலே கடவுள் இருக்கின்றார். ஆக கடவுளை தேடி எங்கேயோ அடைவதை விட கடவுளை ஏழைகள் நடுவிலே பாருங்கள். மதத்திரர்களுடைய வாழ்க்கையை பற்றி பலமுறை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். பல குருக்கள் உதாரணமாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதுதான் உண்மை. ஏழையின் சிறுப்பிலே இறைவனை காண நமக்கு விசுவாசம் வேண்டும், அந்த வரம் வேண்டும். நல்லது செய்வது என்பது
பழக்கம். அதை ஏழைகளுக்கு செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு செய்யுங்கள். அதை ஏதாவது நிலையில் இருக்கக்கூடியவர்களை நீங்களே தேடி போய் செய்யுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களை கண்டிப்பாக கடவுளை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கடவுளை ஆலயத்திலும் சுரூபத்திலும் பார்ப்பதை விட மனிதர்கள் நடுகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழா நமக்கு சொல்கிறது. ஆக கடவுளை எங்கே தேடுவது? முதல் உங்களுக்குள் தேடுங்கள். காரணம், என்னோடு இருக்கதான் இயேசு வந்தார். எனக்குள் உங்களுக்குள் அவர் இருந்தார். கண்டிப்பாக உங்களால் மற்றவருடைய உள்ளத்திலும் அவரை பார்க்க முடியும். உங்களுக்குள் இயேசு இல்லை என்றால் மற்றவருடைய உள்ளத்திலும் உங்களால் பார்க்கவே முடியாது. ஆக கிறிஸ்துமஸ் என்பது இயேசுவை ஏழைகள் மத்தியிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவர் வாழ்க்கை முழுவதும் ஏழ்மையாக இருந்தது, ஏழ்மையை நேசித்தார், ஏழைகளுக்காக வாழ்ந்தார், ஏழைகளுக்காக தன் உயிரை கொடுத்தார். அதே போல் வாழ்க்கையிலே குறைவுள்ள நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே கடவுள் நல்லதை மட்டும் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். எத்தனை பேர் நம்மளுடைய ஆறுதலான வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். சிறைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள், பிரச்சனை நிறைந்த குடும்பங்கள், திருமணமாகி கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு இல்லாத நிலையிலே சிறைப்பட்டு இருப்பார்கள். கவலைகள் மத்தியில் சிறைப்பட்டு இருப்பார்கள். அவர் பிரச்சனைகள் நடுவில் சிறைப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன, என் வாழ்க்கை என்ன, எனக்கு அவங்க சமமில்லை என்ற நிலையில் வாழாமல் எல்லாருக்கும் உதவி செய்து யாருக்கெல்லாம் விடுதலை தேவையோ அவர்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுத்தால் அது நடுவிலே ஆண்டவரை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதே நேரத்தில் கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய அருள்தரும் ஆண்டினை அறிவிக்கிறேன். ஆக கடவுளை நாம் போற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். கடவுளை போற்றுவது, கடவுளுடைய அருள்தரும் ஆண்டு என்ன, அவர் செய்த நன்மைகள், அவருடைய செயல்கள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய அரவணைப்புகள், அவருடைய அன்பிலே வாழ்ந்தவர்கள் நாம் எல்லாரும் கடவுளை பற்றி பெருமை பாராட்டுங்கள் என்று பவுலடிகளார் சொல்லி, ஆண்டவரை பற்றி பெருமை சொல்லுங்கள். தற்பெருமையை விட கடவுள் பெருமை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அதிசயத்தை 1000 பேருக்கு சொல்லுங்கள். சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்க்கையுடைய கடைசி முற்றிருக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு இதை செய்தார் என்பதை கடைசி வரைக்கும் நாம் உச்சத்தோடு சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையிலே கடவுள் என்னென்ன செய்தார் எல்லாருக்கும் அதை முழக்கிடுங்கள் என்பதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய அருள்தரும் ஆண்டினை நான் முழக்கிடவே வந்தேன். ஆக யாரெல்லாம் நற்செய்தி கூறுவதாக இருக்கின்றார்கள், யாரெல்லாம் கடவுளுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், யாரெல்லாம் கடவுளுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மத்தியிலும் இறைவனை நீங்கள் தேட வேண்டும். ஆக மனிதர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் இருக்கின்றார். எனக்குள் இருக்கக்கூடிய கடவுள் எல்லாருடைய உள்ளத்தில் இருக்கின்றார். சக மனிதர்களை மனிதனாக நேசிக்க வேண்டும். ஆக என்னுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நான் உருவாக்கி கொண்டால் கண்டிப்பாக என்னால் கடவுளை சக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே என்னால் பார்க்க முடியும். என்ன செய்ய வேண்டும்? நான் சக மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் கடவுளை காண வேண்டும் என சிலவற்றை நாம் ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவுரைகள். அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, மனிதர்களை மனிதர்களாக நாம் பார்க்க வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். மனிதர்களுடைய டிக்னிட்டி குறையாமல் நாம் அவர்களுடைய மதிப்பை குறையாமல் இருக்க வேண்டும். கடவுள் மனிதனை போல் மனிதனாக மாறினார் என்றால் மனிதன் உயர்த்தப்பட்டது. He has elevated humanity by becoming human. ஆக கடவுள் மனித நிலைக்கு தன்னையே அவர் இறங்கி வந்தார் என்றால் இதை உயர்த்துவதற்காக. ஆக யாரையும் அவமதிக்காதீர்கள். Do not hurt anyone. யாரையும் காயப்படுத்தாதீர்கள், யாரையும் அவமதிக்காதீர்கள். உங்களுடைய வீட்டுக்கு இருக்கிற பெரியவர்களை அவமதிக்காதீர்கள், சிறு குழந்தைகளை அவமதிக்காதீர்கள். எல்லாரையும் மதித்து வாழுங்கள். குழந்தைகளை நேசிங்கள், பெரியவர்களை நேசிங்கள், அன்பு காட்டுங்கள், சக மனிதர்களை நேசிங்கள். எல்லா மனிதர்களுக்கும் யாரும் குறை இருந்தால், சில பேர் குறையோடு பிறந்திருக்கலாம், சில பேர் சில வளர்ச்சியாக இருக்கலாம், எத்தனையோ பேர் சிலரை கேள்வி செய்வார்கள். அதை செய்யாதீர்கள். கடவுள் என்னை போல் மனிதனாக பிறந்தார் என்றார், அவர்களையும் மனிதனாக படைத்தார். ஆக மனிதனை மனிதனாக நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மன்னிப்பதிலே நீங்கள் சக மனிதர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மன்னிங்கள், கடைசி வரைக்கும் மன்னிங்கள். 770 தடவை சொன்ன கிறிஸ்து சாகின்ற தருணத்திலும் சிலுவையிலே அவர் காட்டிய பெரும் உதாரணம் மன்னிக்க நம்மை
அழைக்கின்றார். ஆக மன்னிங்கள், சலிக்காமல் மன்னிங்கள். உங்கள் மனைவியை கடைசி வரைக்கும் மன்னிப்பதற்கு ஏன் தயக்க வேண்டும்? கட்டிய மனைவி கடைசி வரைக்கும் வரக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை மன்னிப்பதிலே ஏன் உங்களுக்கு தயம்? மன்னிப்புக்கு ஏன் கணக்கு? பிள்ளைகளையும் மன்னிங்கள், எல்லாரையும் மன்னியுங்கள், கணக்கில்லாமல் மன்னிங்கள். ஆக மன்னிப்பதன் வழியாக, மன்னிப்பு என்பது ஒரு சிறந்த வழி, அது கடவுளுடைய குணமாக, அதன் வழியாக இறைவனை நாம் கண்டுகொள்ள முடியும். எல்லாருக்கும் கருணையோடு இருங்கள், பி கம்பேஷனேட். எல்லாருக்கும் கனிவுள்ளவர்களாக இருங்கள், பி கைண்ட் டு பீப்பிள். இல்லாதவர்களுக்கு கரிசனத்தோடு இருங்கள், இல்லாதவர்களை நேசியுங்கள், எல்லாருக்கும் இரக்கம் காட்டுங்கள், அதே வேளையில் அன்பு செய்யுங்கள், எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளும். இதுதான் ஆண்டவர் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே கடவுள் மனிதனாக பிறந்தார் என்றால் மனிதர்களை அவ்வளவு பிடிக்கும். கடவுள் நம்மளுடைய அவ்வளவு பிடிக்கும். நம்ம குழந்தை சொல்ற இல்லையா, அப்பா அம்மா சொல்றாரு ஐ லவ் யூ சோ அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போவாங்க. அதே போல கடவுள் நம்மை அன்பு செய்வார். கடவுள் நம்மை பைத்தியமாக அன்பு செய்கின்றார். God loves him madly to the poor people. கடவுள் நம்மை அந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார். ஆகவேதான் கடவுள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கின்றார். உலகத்திலே மனிதர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை ஆண்டவர் செய்தார். அதுதான் கடவுளாக இருந்தவர் மனிதனாக மாறினார். எதற்காக? மனிதனுக்கு மேல் அவ்வளவு அன்பு கொண்டவர் கடவுள். எனவே நம்ம சகோதர சகோதரிகளை கடவுளை நேசிக்கூடியவர்கள், கடவுளை போல் மனிதர்களும் அன்பு காட்டுங்கள். நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யும், பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்திட இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அர்த்தமுள்ளதாக மாறிட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். இமானுவேல் கடவுள் நம் மத்தியில் வாழக்கூடிய கடவுள் நம்முடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கின்றார். எனவே அதை நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக கொண்டாடுவோம். இரக்கத்தின் இறைவா, கிறிஸ்து பிறப்பின் வாழ்வை கொண்டாடும் நாங்கள் கடவுள் நம்மோடு என்பதை உணர்ந்து வாழவும், உம்முடைய திருமகன் இறங்கி வந்தது போல நாங்கள் எங்கள் எண்ணங்கள் மற்றும் செயல்களினால் உம்மிடம் ஏறி வரவும், உம்மோடு என்றும் இணைந்திருக்கவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சுட்டி காட்டும் மகிழ்ச்சி, நம்பிக்கை, அன்பு மற்றும் அமைதியை தங்கள் வாழ்வில் தொடர்ந்து அனுபவிக்கவும், அவற்றை மற்றவர்களோடு பகிரவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை நிறைந்த இறைவா, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, குழந்தை தொழிலாளர் அவலம், குழந்தைகள் வேண்டாம் என்ற குறுகிய மனப்பான்மை இவ்வுலகில் மறைந்து குழந்தைகள் இறைவனின் குழந்தைகள் என்று கொண்டாடும் மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, கருவில் வளர்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பும், பச்சிளம் குழந்தைகளுக்கு அரவணைப்பும், குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் உள்ளங்களுக்கு தளராத நம்பிக்கையும் நல்ல உடல் நலத்தையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனுகுலத்தை மீட்க வந்த எம் அரசே, இந்த வருடம் கொரோனா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள், மறைந்தவர்கள், மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏழை எளியவர்களுக்காக மன்றாடுகிறோம். நீர் கொண்டு வந்த அந்த அமைதி, சமாதானம், சந்தோஷம் எல்லோரும் நிறைவாக பெற்று நிறைவான வாழ்வை பெற்று வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதோ இந்த வருடம் நாம் நினைத்தது போல் இல்லாவிட்டாலும்
எங்களை கண்ணின் மணி போல் இத்தனை மத்தியில் ஆபத்துகள் மத்தியிலும் எங்களை பேட்டி காத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். எங்களை தொடர்ந்து எங்களை காத்து அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னோடது உங்களோடது மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியும் மைமைகின்றோம். எந்த அருளுக்கு பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்நோக்க இருக்கின்றோம். அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றை அமைந்துள்ள என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதிமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரால் என்னும் மறை நிகழ்வுகளின் வழியாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாவதின் மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக முதன்மை வானகத்துறவோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்களோடும் வான் படைகளின் அணைகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுதி. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உருவித்து தூய்மையாக்குகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை ஆழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி நாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இவர் மீண்டும் வருவார் என எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிகளை கண்ணோக்கியருடன் உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உன்னுடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தம் ஊற்றம் பெற்றும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நன்மை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாகுவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியினர் மற்றும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித குழந்தை தெரேசா மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் வழி
உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் சென்று சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை வென்று சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றை எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றுமாக்கு உரியதே. At the Saviour's command, and formed with the divine teaching, we dare to say, Deliver us, Lord, we pray, from every evil. Graciously grant peace in our days, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we await the blessed hope and the coming of our Saviour Jesus Christ. Lord Jesus Christ, who said to the apostle, peace I give you, my peace I give you, look not on our sin but on the faith of your church, and graciously grant the peace and unity in accordance with your will live and reign forever and ever. The peace of the Lord be with you all. Let us offer each other the sign of peace. Lamb of God, who takes away the sins of the world, have mercy on us. Lamb of God, who takes away the sins of the world, have mercy on us. Lamb of God, who takes away the sins of the world, grant us peace. Behold the Lamb of God, behold him who takes away the sins of the world, the God Emmanuel who is with us. Blessed are all those who are called to the supper of the Lamb.
Let us pray. Grant, O Lord, we pray that we may draw near you from celebrating the nativity of your only begotten Son, by whose heavenly mystery we receive both food and drink, who lives and reigns forever and ever. Kindly be seated. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுனுடைய பிறப்பின் விழாவுடைய மகிழ்ச்சி உங்களுக்கும், உங்களுடைய இல்லத்திற்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்கள் உள்ளத்திலும் மகிழ்ந்திருக்க உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய பெருவாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். I wish every one of you a happy Christmas. This Christmas will bring you joy, peace and prosperity and happiness in your life, in your family. Especially peace in all of us, peace in the world. And God is with us. The closeness of God is our safety. Once again, I take this opportunity on behalf of Father Mervyn and myself to wish every one of you happy Christmas to all. இயேசுவின் மாந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாளை நமக்கு கொடுத்து இந்த அற்புதமாக இந்த விழாவை கொண்டாட இந்த திருப்பலியின் வாயிலாக இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இந்த மகிழ்ச்சியிலே தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் சிறப்பிப்போம். உங்கள் வழியாக மற்றவர்களுக்கு கடவுளை வழங்கக்கூடிய வகையிலே கடவுள் உங்களை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்த உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், செக்ரட்டரி மிஸ்டர் ஆண்டோ அண்ட் மற்ற உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய தலைவர்கள், அன்பு தலைய ஒருங்கிணைப்பாளர் மிஸ்டர் வில்லியம், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய தலைவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே, குறிப்பாக இந்த இன்றைக்கு நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய 100 குடும்பங்களுக்கு கிறிஸ்துமஸ் ரேஷன் வழங்கக்கூடிய ஒரு உதவி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பங்கு பேரவை மற்றும் அன்பிய தலைவர்கள் மூலமாக தான் அந்த நல்ல செயல்கள் செய்யப்பட்டது. அவர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பங்கு மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். காரணம், நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறு காணிக்கையில் இருந்தால் ஏறக்குறைய 150 குடும்பங்கள் நம்மளுடைய பங்கை சார்ந்தவர்கள் மற்றும் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் 150 குடும்பங்கள் நாளை ஒரு வேளை பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள். When you prepare Christmas dinner or a meal, I request every one of you to at least one plate of meal should go to the poor. இதை நீங்க கட்டாயம் செய்யணும். செய்வீங்களா? ஜோரா சொல்லுங்க. கண்டிப்பா செய்யணும். எனவே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொடுத்து கொண்டாட உங்களை அழைக்கின்றேன். எனவே 150 குடும்பங்கள் நாளை அவர்கள் முன்வார்கள். அதிலே உங்களுடைய எல்லாரோட ஷேர் இருக்குது. யாரெல்லாம் அந்த காணிக்கை கொடுத்தீங்க, உங்களுடைய எல்லாரோட ஷேர் இருக்குது. அது கடவுளுக்கு மிக்க பெருமை, உங்களுக்கு மிக்க ஆசீர்வாதம். அதே நேரத்தில் நாளை ஒரு ஏழைக்கு இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஒரு தட்டு உணவை கொடுக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்கள், நம்முடைய பங்கின் இளைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அழகான குடிலை ஜொலித்தார்கள். அவர்களுக்கு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை சொல்வோம். அதே நேரத்தில் இந்த லைட்டிங் எல்லாமே நம்முடைய யூத் பாய்ஸ் இவர்கள் தான் ஸ்பான்சர் செய்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை சொல்லி கரங்களை தட்டி நன்றிகளை சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பாடகருக்கு, கொயர் மெம்பர்ஸ்க்கு என்னுடைய விசேஷ நன்றிகளை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தமிழ் பாடகருக்குழு மற்றும் ஆங்கில பாடகருக்கு இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த இரவு திருப்பலி சிறப்பித்து இன்னும் காலை திருப்பலி இருக்கின்றது. பாடலை, கிறிஸ்து பிறப்பு பாடலை அழகாக கேரளஸ் பாடினார்கள். பயிற்சி எடுத்து நேரத்தை செலவழித்து நமக்காக இந்த அழகான பாடலை பாடிய இவர்களுக்கு பலத்த கரங்களை தட்டுவோம். மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்வோம். I thank all the English choir members for their beautiful participation and beautifying the liturgy with your
divine heavenly hymns that you have practiced during these days, as well as for the beautiful carols that you have presented before the Mass. I thank all the English choir members மற்றும் நம்முடைய தமிழ் பாடகருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அருள் தந்தை மாவினுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்திலும் உறுதுணையாக இருந்து உதவி செய்து பங்கு கொள்ளக்கூடிய அருள் தந்தை அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளோடு உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் தந்தைக்கு என்னுடைய கிறிஸ்து பிறவனுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அருள் தந்தை ஆரோக்கியசாமி அவருக்கு நன்றி. அருள் தந்தை இமாவின் மற்றும் அருள் தந்தை ஆரோக்கியசாமி இருவரும் ஏற்று மற்றும் இன்றைக்கு பாவ சங்கீதம் கேட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்தில் நம்முடைய சாக்ரஸ்டன் மிஸ்டர் பாபு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிஸ்டர் வின்சென்ட் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய சவுண்ட் சிஸ்டம் அனைத்திற்கும் ஒருங்கிணைக்கக்கூடியவர், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னுடைய சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மிஸ்ஸஸ் பமிலர் ASI இவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. I thank the police department for their protection and support during this pandemic time and allowing us to have this beautiful celebration with your cooperation. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சிஸ்டர் ஜெஸ்ஸி அண்ட் கம்யூனிட்டி மற்றும் சிஸ்டர் கிளார் அண்ட் கம்யூனிட்டி இரண்டு சில அருள் சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்தில் நம்முடைய பீடர் சிறுவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகள். காலையிலும் இங்கே தான் எல்லா வேலையும் செய்தார்கள். அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டு இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும். சில டைம் மறந்திருக்கிற சில பேர் மறந்துடுவேன். நல்லது செய்தவர்கள் அனைவருக்கும், உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் கடவுளுடைய விசேஷ ஆசீர்வாதம் உண்டு. எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய பாராட்டுகளுக்கு அனைத்திற்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் கிறிஸ்துவனுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வாத தலைவனங்கள் எல்லாம் வல்ல நன்மையின் இறைவன் தாம் திருமகனின் மனித பிறப்பால் உலகையுடைய அவரது மாட்சி மீது பேரருளால் புனிதமிக்க இந்த இரவை விடுவிக்க அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்குணங்களின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்புதரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தமது வாழ்த்துதல் வழியாக அறிவிக்க திருவளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தாம் நற்செயல்களில் அறிவிப்பாராக உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தை மன்னகத்தோடு இணைந்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையின் தூயாவியர் உங்களை உங்கள் இல்லங்களில் ஆசீர்வதிப்பார்.